இப்போ 4ஆம் இடத்துக்கு சனி போயிருக்கார். அந்த குடும்ப வாழ்க்கையில யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி எவ்வளோ எடுத்து சொல்லியிருப்பாங்க. நாத்தனார் இந்த மாரி பிரச்சனை பண்றாங்க. ஆனா கணவர் அத ஏத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டார். இப்போ கண்கூட அவரே பார்த்துருவார். அந்த மாதிரியான அமைப்புகள்ல தனுசு ராசி நேயர்களுக்கு தன் சக உறவுகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற புரிதலை இந்த காலகட்டம் குடுத்துரும். அதன் மூலியமா யார நம்பலாம், நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு வியூவுக்கு இவங்க வந்துருவாங்க. அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததா இந்த காலகட்டம் கையில ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும்ங்க. இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு. ராசிநாதனே ராசியை பார்க்கிறார். இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. கையில மணி ஃப்ளோவ கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, தன் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொருளாதாரத்தை தானே ஈட்டக்கூடிய அமைப்புக்கு இவங்க வந்துருவாங்க. சரிங்களா? அதில பர்ட்டிகுலரா வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ரொம்ப சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பிரஷர் இருக்கிற மாரியான வேலை தான் கிடைக்கும். ஆனா வருமானம் நல்லாருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எடுத்துக்கிடலாம். அதேபோல் தொழில் செய்றவங்களுக்கும் அந்த லாப அமைப்பு ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு லாபகரமான தொழில் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் இது. நீண்ட நாளா. ஏதாவது சொத்துக்கள் விற்காம இருக்கு. அத முடிச்சிட்டோம்னா, என்னோட சில கமிட்மெண்ட்ட நான் முடிச்சு விட்டுருவேன். அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் அந்த விற்க முடியாத சொத்துக்களை கூட விற்கிறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம். 3ஆம் இடத்து ராகு அந்த டாக்குமெண்டேஷன்ல இருந்த பிரச்சனை, இல்ல கை மாத்துறதுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ, அவங்கள சரி கட்டுறதுக்கான ஒரு வழி, அதையெல்லாம் 3ஆம் இடத்து ராகு ஏற்படுத்தி குடுத்துருவார். அதனால ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக